Hello friends, welcome back to my YouTube channel சேமிப்பு உலகம். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தாங்க. என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நான் எதை பற்றின வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னா தங்க நகை சேமிப்பு திட்டங்கள், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடையில் கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ், அது இல்லாமல் பட்ஜெட் வீடியோ, அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் அப்லோட் பண்ணிட்டு வரேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டெய்லியுமே தங்கத்தோட விலையையும் வெள்ளியோட விலையும் சீக்கிரமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாதத்துக்கான என்னோட பட்ஜெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஜூன் மாதத்துலேருந்து மாதம் போடக்கூடிய பட்ஜெட்டை வந்து நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கெல்லாம் நான் வந்து கீழே தரேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ செப்டம்பருக்கான பட்ஜெட் தான் வந்து பார்க்க போகிறோம். பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும். இது வந்து என்னோட பட்ஜெட். இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வருமானம் வந்த உடனே முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய செலவு பார்த்தீங்கன்னா வாடகை கொடுக்கறது தான். சொந்த வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா வாடகை செலவு வந்து தேவையில்லை. பட் ஆனால் நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா முதல்ல நம்ம வந்து வாடகை கொடுத்தாகணும். பெரும்பாலான வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா வாடகை வந்து 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் வாடகை. ஸோ அதனால ஃபஸ்ட்டு நம்ம வாடகைக்கான அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சிடலாம். வாடகை பார்த்தீங்கன்னா எனக்கு 7,000 ரூபா வந்து வருது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த செலவு வந்து மளிகை ஜாமான் வந்து வாங்குறது. மளிகை ஜாமான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 3,000 ரூபா வந்து கரெக்டாக இருக்குது. மளிகை ஜாமானுமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை பொறுத்து தான் வந்து மளிகை ஜாமான் வந்து அமௌண்ட் வந்து மாறும். எங்கள் ஃபேமிலிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3,000 ரூபாங்கிறது ஒரு மாதத்துக்கான பட்ஜெட் கரெக்டாக வந்து இருக்கும். இந்த மளிகை பொருட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி, செக்கில் ஆட்டுற எண்ணெய் தான் வந்து வாங்குவேன். அரிசி, செக்கு எண்ணெய், அது மட்டும் இல்லாமல் மளிகை ஜாமானில் வந்து கிளீனிங் ஐட்டம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மளிகை பொருட்களையுமே சேர்த்தே நான் எனக்கு வந்து மாதத்துக்கு 3,000 ரூபா தான் வந்து வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா காய்கறி வந்து எனக்கு மாதத்துக்கு வந்து 1,000 ரூபா வந்து வருது. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் நான் வந்து காய்கறி வாங்குவேன். சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து காய்கறி வாங்குவேன். அதே மாதிரி இந்த கூறு கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த காய்கறி, அப்புறம் சந்தையில் போய் காய்கறி வாங்கினோன்னா கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். உங்கள் ஊரில் வந்து காய்கறி விலை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும். எங்கள் ஏரியாவில் வந்து காய்கறியோட விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 1,000 ரூபா வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் வந்து 1,000 ரூபா வந்து போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ்ஜுக்கு வந்து ஒரு 1,000 ரூபா போட்டிருக்கேன். நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான வீட்டில் வந்து சிக்கன், மட்டன், ஃபிஷ் அந்த மாதிரி வாங்குவாங்க. எங்கள் வீட்டில் வந்து மட்டன் வந்து நாங்கள் மேக்ஸிமம் வாங்க மாட்டோம், ஏன்னா ரேட்டு வந்து அதிகம். அதுவும் இல்லாமல் வீட்லேயும் பெருசாக மட்டன் வந்து யாரும் அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து ரேட்டு தான். ரேட் அதிகமாக இருக்கிறதுனாலே நாங்கள் வாங்குறது கிடையாது. சிக்கன், அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கு, ஃபிஷ் வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து எங்களுக்கு வந்து ஃபிஷ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால ஃபிஷ் வந்து அடிக்கடி வாங்குவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன், முட்டை, இதுதான் வந்து நான்வெஜ்ஜில் நாங்கள் வாங்குறது. அதுக்கு வந்து ஒரு 1,000 ரூபா வந்து ஒதுக்கியிருக்கேன். நான்வெஜ்ஜும் உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒதுக்கிக்கோங்க. கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வாங்குவோம். மாதம் நம்ம கேஸ் வாங்க மாட்டோம். இப்போ 1,000 ரூபா கேஸ் அப்படின்னா மாதத்துக்கு வந்து ஒரு 500 ரூபா. அதே மாதிரி கரண்ட் செலவும் பார்த்தீங்க அப்படின்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம கட்டுவோம். அது வந்து மாதத்துக்கு எங்களுக்கு 500 ரூபா வந்து வருது. உங்களுக்கு நீங்கள் கரண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதம் கட்டினீங்கனாலே உங்களுக்கு பில் தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பட்ஜெட் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் வந்து ஒரு 1,000 ரூபா வந்து ஒதுக்கியிருக்கேன். ஃப்ரூட்ஸுமே பார்த்தீங்கன்னா சீசனல் ஃப்ரூட்ஸ் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு ரேட் வந்து கம்மியாக கிடைக்கும். ஸ்நாக்ஸுமே பெருசாக வெளியில் வந்து வாங்கி சாப்பிட்றது கிடையாது. அதாவது வாங்கிட்டு வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் தான் வாங்குறது. அது வந்து எங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 1,000 ரூபா வந்து வருது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மருத்துவ செலவுக்கு வந்து ஒரு 1,000 ரூபா வந்து ஒதுக்கியிருக்கேன். ஏன்னா மெடிக்கல் எமர்ஜென்சியை நம்மளால் தவிர்க்க முடியாது. இந்த செலவு வரலாம், வராமையும் போகலாம். பட் ஆனால் நான் மாதம் கண்டிப்பாக வந்து ஒரு 1,000 ரூபா வந்து ஒதுக்கிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிற செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1,000 ரூபா வந்து ஒதுக்கியிருக்கேன். இந்த பிற செலவுகள் என்ன அப்படின்னா நம்ம மூவி போவோம், ஒரு ஃபுட்டு வந்து வெளியில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவோம், ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது வரும், அதுக்கு நம்ம வந்து காசு வந்து மொய் செய்கிற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் சேர்த்து தான் ஒரு 1,000 ரூபா வந்து ஒதுக்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக 2 செலவுகள் வந்து இருக்காது. நான் வந்து ஆகஸ்ட் மாதம் பட்ஜெட் வீடியோ போடும்போது ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன அந்த குழந்தைகளுக்கான ஃபீஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பெட்ரோல் செலவுமே இதில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலை உங்கள் பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நான் இப்போ உங்களுக்கு விளக்கம் தரேன்.
எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் செலவு வந்து ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறாங்க, அதனால வெளியில் வந்து அதிகமாக போகிறதில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து 2 வீலர் இருக்குது, பட் ஆனாலுமே நாங்கள் நிறைய வெளியில் போக மாட்டோம். அதனால எங்களுக்கு பெட்ரோல் செலவு வந்து பெருசாக ஆகாது. நீங்கள் டெய்லியுமே ஒர்க்குக்கு வந்து நீங்கள் வண்டியில் போகிறீங்க அப்படின்னா பெட்ரோல் செலவு வந்து உங்களுக்கு ஆகும். அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போனீங்கன்னா அதுக்கான காசையும் நீங்கள் வந்து இதில் எவ்வளோ செலவாகுதோ அதை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து அந்த செலவு இல்லை, அதனால சேர்க்கலை இதில் நான். அப்புறம் இன்னொரு செலவு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு கட்டக்கூடிய ஃபீஸ் வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை. ஏன்னா எங்களுக்கு இப்போதைக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கான தேவை எங்களுக்கு இல்லை. உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தைங்க வந்து படிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இல்லையா, அதுக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து தேவைப்படுமோ அதை வந்து நீங்கள் மாதம் மாதம் ஒதுக்கிடுங்க இந்த பட்ஜெட்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போன மாதத்துலேருந்து பட்ஜெட்டில் வந்து ஒரு மாற்றம் பண்ணியிருந்தேன். அதாவது என்னென்னா இப்போ வந்து நம்ம கரண்ட் பில்லு கட்டுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ், அது எல்லாமே நான் வந்து 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ்க்கு ஒதுக்கியிருக்க மாதிரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டர்நெட் கட்டுவோம் இல்லையா, இன்டர்நெட்டும் மொபைல் ரீசார்ஜும் வந்து ஒரு வருஷத்துக்கே நாங்கள் சேர்த்து போட்டுட்டோம். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ நாங்கள் ஒரு வருஷத்துக்கே கட்டிட்டோம். இனிமேல் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் நாங்கள் கட்டுவோம். அதனால மாதம் மாதம் அதுக்கான அமௌண்ட்டை நான் வந்து ஒதுக்கலை. எங்கள் வீட்டில் 2 ஃபோன் இருக்குது, 2 ஃபோனுக்குமே ஒரு வருஷத்துக்கான கார்டு போட்டுட்டோம். இன்டர்நெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுமோ அதுக்கும் இன்டர்நெட்டுக்கு வந்து நாங்கள் கட்டிட்டோம். அதனால அந்த 2 செலவையும் நான் வந்து எழுதலை. இப்போ நான் எவ்வளோ வந்து செலவு பண்ணியிருக்கேன், எவ்வளோ சேமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து வரும். எங்களுக்கு வந்து வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து 60,000 வந்து வருது. அதில் 10,000 வந்து அவங்க வச்சுப்பாங்க. அவங்க வந்து வெளியில் எங்கேயாவது போகும்போது வண்டிக்கு பெட்ரோல் போடுறது, அவங்களுக்கு ஏதாவது செலவு, ஒரு எமர்ஜென்சிக்காக அவங்களுக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நம்ம பேங்க்ல வந்து இப்போ அக்கௌண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம மினிமம் பேலன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, அதுக்காக அவங்க ஒரு 10 ரூபா வந்து வச்சுக்குவாங்க. மீது 50,000 என்கிட்ட தருவாங்க. அதை வச்சு தான் நான் வந்து இந்த செலவுகள் எல்லாமே வந்து மாதம் மாதம் பட்ஜெட் போட்டு நான் பண்ணிட்டு வரேன். நீங்கள் பட்ஜெட் இது வரைக்கும் போடலைன்னா தயவுசெய்து பட்ஜெட் போட்டு ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் செலவு பார்த்தீங்கன்னா 16,000 பண்ணுறேன். சேமிப்பு எவ்வளோ பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஆர்டி கட்டிட்டு வரேன். மாதம் 10,000 ரூபா. இது வந்து 5 வருஷம் கட்டணும். 2 வருஷம் நான் கட்டிட்டேன். இன்னொரு எனக்கு வந்து 3 வருஷம் பெண்டிங் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நகை சீட்டுக்கு வந்து 19,000 கட்டிட்டு இருந்தேன். நீங்கள் ஆல்ரெடி அந்த ஓல்டு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்க்கலன்னா லிங்க் தரேன் பாருங்கள். அதில் வந்து எல்லா சீட்டுமே முடிஞ்சிட்டு ஒரு 1000 ரூபா சீட்டு மட்டும்தான் இருக்குது. அதனால 1000 ரூபா மாதம் மாதம் கட்டணும். அதுவுமே எனக்கு டிசம்பரோட முடிஞ்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தீபாவளி ஃபண்டு வந்து 1200 ரூபா கட்டுறேன். அதுவும் அக்டோபரோட முடிஞ்சிடும். இதுவும் முடிஞ்சிருச்சுன்னா நான் வந்து பட்ஜெட்டில் வந்து மாற்றங்கள் வந்து கொண்டு வந்துடுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நாங்கள் ஆகஸ்ட்லேருந்து கட்டிட்டு வரோம். மாதம் வந்து 8,000 ரூபா வந்து கட்டுறோம். உண்டியலில் வந்து நான் எப்பயுமே ஒரு 800 ரூபா எடுத்து வச்சிருவேன். சேமிப்பு பார்த்தீங்கன்னா 21,000 நான் சேமிக்கிறேன். மீதம் இருக்க 13,000 ரூபாயில பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டில் கட்டலாமா இல்லை கோல்டு காயினில் கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு, கோல்டு காயின் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு எதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். இது ரெண்டில் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் நான் அடுத்த வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். டிஜிகோல்டில் கட்டினாலும் சரி, கோல்டு காயின் வாங்கினாலும் சரி உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சேமிப்பு பார்த்தீங்கன்னா 34,000 ரூபா பண்ணுறேன். இதுதான் வந்து என்னோட பட்ஜெட் வீடியோ. இதில் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். இது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.